செலினுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்துட்டு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரை பார்த்தா யாருக்கெல்லாம் வந்துட்டு பாவமாக இருக்குன்னு சொல்லி வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு பார்த்துடலான்னு வந்துட்டு போகிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம தாத்தா வந்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வந்துட்டு செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஸோ போன இடத்துல வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வீம்பு பண்ணிக்கிட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. கோயிலை சுற்றி கும்பிட்டு வரதுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்துட்டு பாக்கியா கிட்ட ஃபீட்பேக் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு வந்துட்டு இப்போதைக்குலாம் நான் சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்துடலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை நான் இங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கோபி வந்து ரொம்ப வருத்தப்படுவான், அதனால தான் நான் இங்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா வந்து கடைக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே தான் வந்து பெரிய ட்விஸ்ட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து பார் வந்துட்டு க்ளோஸில் வந்துட்டு இருக்குது. என்னன்னு சொல்லி செல்லிக்கிட்ட கேட்டதுக்கு காலைல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேசினாங்க, அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கடை ஓனர் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க போல இருக்குது, அதனால தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பாக்கியா வந்து திறப்புலாக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தோம்ல, அதில் அட்வான்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க, மிச்ச காசு வந்து கொடுக்கலன்னு சொல்லி கேட்டதுக்கு கடையை மூடிட்டோம், உங்களுக்கு வந்து காசு வந்து திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து சம்மசா கேட்குறாங்க, நான் காசு வந்துட்டு திருப்பி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கன்பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.